சிம்பிளா, ஹெல்தியா கோதுமாவும், வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு அருமையான ஒரு ஹல்வா பண்ண போறோம், சுகர் இல்லாம. இதுக்கு 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நெய் 1/4 கப் ஊத்திட்டு, கிட்டத்தட்ட 1/2 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பச்சை வாசனை போகணும். மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் நெய் தேவைப்படும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மசிச்சு வச்ச வாழைப்பழத்தையும் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கணும். 2மே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா 1/2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். கம்பி பதமெல்லாம் வர வேணாம். இதுக்கப்புறம் இத நல்லா வடிச்சுக்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வரும். பேன்ல ஒட்டாம வரும். இந்த ஸ்டேஜ்ல திரும்ப நெய் ஒரு 1/4 கப் ஊத்தணும். ஸோ இப்ப பாருங்க பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா ரெடி ஆயிடும். ஒரு பேன்ல போட்டுட்டு நம்ம செட் பண்ண வச்சிடலாம். 1 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். இது ஒரு பவுல்ல அப்படியே போட்டும் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு இது கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா